நண்பர்களே 10 பேர் கத்திய தூக்கி வந்துட்டானுங்க போடணும்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னடி சொல்ற? ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குதுல்ல. சிவகாசில வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டுட்டா அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை மன உளைச்சலாக்கி கடைசியில கொண்டு இருக்காங்க அந்த பொண்ணு. நியூஸ்ல வந்து நான் கமெண்ட் பண்றேன். என்ன கமெண்ட் பண்றேன்னா, ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா கூமுட்டையா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு மேல ஏடா தப்பு இருக்கு, லவ் ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸ் தான் அப்படின்ட்டு. அதானே உலக வழக்கம். அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே பார்த்தா விக்டிம் ப்ளேம் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. ஸோ அதனால இந்த ஒரு கமெண்ட் வந்து நான் போட்டு லைட்டு தூங்கிட்டேன். காலையில எழுந்துச்சு பார்த்தா அதுக்கு நிறைய ரிப்ளை வருது. என்ன ரிப்ளைன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னைய அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. நீங்க அக்கா தங்கச்சியா லவ் பண்ண சொல்லிட்டா இந்த மாதிரி சுத்த சொல்லி போட்டு அது என் சிஸ்டரா இருந்தாலும் உன் சிஸ்டரா இருந்தா கூட அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஈவன் அந்த பொண்ணு வந்து பிசி செகண்ட் இயர் படிக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசுனால அந்த பொண்ணு மேஜரு. அந்த பொண்ணுக்கு தெரியும் எது ரைட்டு எது தப்புன்ட்டு. அது அவங்களோட ஃபீலிங்கே நீ ஏன்டா ஒன்றும் தெரியும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நீ எதனா வந்து பிஃபோர் மேரேஜ் என்னடா சொல்றாங்க? இவங்களை பொறுத்த அளவுக்கு மேட்ரு தான் லவ் தான் மேட்ருன்ற மாதிரி இவங்க லவ் மேட்ரு வந்து பிடிச்சிட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணலாம் தப்பு இல்லை, காலேஜ்லயே டேட்டிங் பண்ணா இப்படியே ஆகும். நீ பார்த்த முதல்ல டேட்டிங்லாம் என்னன்னு முதல்ல தெரியுமாடா? டேட்டிங் வந்து காலேஜ் போய் பண்ண முடியுமாடா? அந்த பொண்ணு பண்ணிருக்குமாடா? எங்க கூட எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? லவ் பண்றா சரி, ஏன் பப்ளிக்கா ஸ்டோரி போடணும்? உன்னோட பர்சனல் லைஃப் ஏன் வெளியில ஷேர் பண்ற? பார்க்காதே பார்க்காதே. ஸ்டோரின்றதே வந்து ஸ்டோரி வந்து போடுறதுக்கு தான்டா. அப்போ வந்து நீ வந்து எதுவுமே பர்சனல் லைஃப்ல எதுவுமே ஸ்டோரியே போட மாட்டேன். நீ வந்து ஒரு சமூக கருத்துக்களை மட்டும் தான் அதுல வந்து போட்டுட்டு இருக்கியா? என்ன இது பேசுறீங்க? உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுல ப்ராப்ளமே கிரியேட் ஆகுறதே வந்து இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அவரோட பர்சனல் சாய்ஸ். அதுக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது கூட தெரியல. ஏன்னா கேட்டா என்ன சொல்லுவாங்க, உமனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு. ஆனா இது இண்டிபெண்டன்ட் எது ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. பொறுத்தளவுக்கு ஆம்பளையும் பெண்ணையும் சேர்ந்துட்டாலே வந்து பஞ்சாயத்து தான்ன்ற மாதிரி இருப்பானுங்க. இந்த மாதிரி இப்போ வந்து சென்னையில எஸ்ஆர்எம் காலேஜ் இந்த மாதிரி காலேஜ் எப்படியோ எனக்கு தெரியல. ஆனா எங்க சவுத் சைட்லாம் வந்துட்டோம் அப்படின்னா நிறைய காலேஜ்ல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. இதை நீங்க ஸ்கூல்ல இருந்தா கூட பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு வச்சுருவானுங்க.